தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறார் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் என்ன சொல்றாரு? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன? நீ அனுபவிக்கக்கூடிய நல்ல செயல்களும் தீய செயல்களும் தானாக வருவது கிடையாதுப்பா, நீ செய்யறதுனாலதான் ரிட்டர்ன் வருதுன்றார். நூறு வயசு வரைக்கும் உங்களை நான் தவறு சொல்லல, இவ்வளவு நாள் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை, இப்ப சொல்லித்தரேன், இனிமேலாவது தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்லித்தரேன்னா ஏதோ எங்கேயோ போன வந்தேன்லாம் சொல்லித்தரல, உணர்ந்து ஆழமாக உணர்ந்து சில உயர்ந்த ஞானிகளோட அருளாசிகள் கிடைக்கப்பட்டதுனால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன். மிஸ் ஆனிய செதறுதேங்க, அதான் உங்களை காப்பாற்றவே முடியாது. மனம் ஆசைப்படுவதற்கெல்லாம் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த உடலிற்கு முதல்ல 100 வருஷம் பத்தாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களோட மனம் எதற்கெல்லாம் ஆசைப்படும்? எல்லாத்துக்கும் ஆசைப்படும். வெள்ளை கலர்ல பெனாயில் இருந்தா கூட ஸ்மெல்லு நல்லா இருக்கு, பால் டைப்ல ஒரு டைம் குடிச்சு பாத்துறேன் தம்பிம்பீங்க நீங்க. ஏன்? அது மனதின், அது நீங்க உங்களை அப்படி கேவலமா நினைக்காதீங்க. அது ஒரு கேவலமான எண்ணம் கொண்டது, அது அப்படித்தான் பண்ணும். அது எவனுக்கு இன்னைக்கு மைண்டு நல்லா இருக்கு சொல்லுங்க? நல்லா நடிப்பீங்க, ஒண்ணுமே தெரியாம சிரிச்சுட்டே பாப்பீங்க. கொஞ்சம் டீப்பா போய் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இவ்வளவு டேர்ட்டி மைண்டா இருக்கு, எவ்வளவு ஒஸ்ட் மைண்டா இருக்கேன். ஆமாவா இல்லையா? அப்ப இங்க எவனும் நல்லவனும் கிடையாது, இங்க எவனும் கெட்டவனும். இது புரிஞ்சிருச்சுன்னா பொண்டாட்டி மேல கோவம் வராது. முதல்ல இவன் ஏதோ நீங்க கேவலமா நினைச்சிட்டு இருப்பா, நம்ம ஏதோ அவளை கேவலமா நினைக்க வேண்டியதான். ரெண்டும் டேலி ஆயிருச்சு, மேட்ச் ஆயிருச்சு நினைச்சுக்க வேண்டியது. ஆமா, அப்புறம் அதுக்கு மேல என்ன பண்றது? இங்க பிரச்சனை என்ன? புருஷனோட பொண்டாட்டி எப்பயுமே அறிவாளின்னு தான் நினைக்கிறீங்க, பொண்டாட்டியோட புருஷன் எப்பயுமே அறிவாளின்னு தான் நினைக்கிறீங்க, புருஷனோட பொண்டாட்டி எப்பயும் அறிவாளின்னு நினைக்கிறீங்க. அப்ப என்னன்னா வார் போயிட்டே இருக்கு. இப்ப ஏன் இன்டெலிஜென்ஸை நான் காட்டுறேன் பாரு, தோசை ஊத்தும் போது நீ எதுக்காக இப்ப துண்டு கேட்கறன்றது தெரியும். இப்ப பாரு நான் எந்த பக்கம் மாறி போறேன் பாரு. இது எது கல்யாணம் பண்ணீங்க நீங்க? கேம் போயிட்டே இருக்கும். இது உங்க லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். நீ இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, செய்வன வச்சிருக்கேன், உண்மையை சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த ரூம்ல நீங்க இருப்பீங்க, அந்த ரூம்ல அவர் இருக்காது. இந்த ரூம்ல நீங்க இருக்கீங்க மனைவி, இந்த ரூம்ல அவர் இருக்காரு கணவன், 2 பேரும் 2 ரூம்ல இருக்கீங்க. என் கேள்வி என்னன்னா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை இருக்காது, ஆனா மைண்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கும். பார்த்துருக்கீங்களே, நோட் பண்ணிருக்கீங்களா? அது என்னைக்காது வெளியில இருந்து பாக்குறவங்க ஏதோ அமைதியா வேலை பாக்குறேன், ஆனா உள்ளுக்குள்ள என்ன போகுது? என்ன போகுது? இவனுக்கெல்லாம் உனக்கு சட்டி ஒரு கேடு, இவளுக்கெல்லாம் சாப்பாடு ஒரு கேடு, காலையில பிள்ளைய கண்டுக்க மாட்டான், ஒரு பால் பூட்டி வாங்கி தர மாட்டான். ஓடுமா ஓடாதா? இவ்வளவு கேவலமா ஓடாது தம்பி, கொஞ்சம் டீசெண்டா ஓட. ஆக மொத்தம் ஓடுதா ஓடலையா? ஓடுதா ஓடலையா? எவ்வளவு நடிக்கிறோம் இப்ப நம்ம, எவ்வளவு நடிப்பு. புருஷன் வந்தா ஒரு மாதிரி சொல்றது, புருஷன் வரலன்னா ஒரு மாதிரி சொல்றது, தெரிஞ்சவங்க வசதியோட வந்தா ஒரு மாதிரி பேசுறது, போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறது. உங்களுக்கு இதெல்லாம் டைம் பாஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நீங்க பண்றது கிடையாது. ஏதோ டைம் பாஸ், வாய் இருக்கு, மைண்ட் இருக்கு, இன்னும் 100 வருஷம் வேற வாழ வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் எதாவது பண்ணணும்ல, அதெல்லாம் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இந்த 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பேட்டரி உங்களுக்கு எதற்காக கொடுக்க? பேட்டரினா என்னன்னு தெரியுமா? எது? மூச்சு காற்று. வெரி குட். இத்தனை மூச்சுன்னு கணக்கு இருக்கு. இப்போ 2 டைம் மூச்சு விட்டுருப்பீங்களா? போச்சு, 2 பேட்டரி போச்சு, போயிட்டே இருக்குது. இப்படி என்னைக்காவது ஒரு நாள் புஷ்ஷுன்னு உள்ளதும் போச்சுரா லொல்லக்கணான்னு மொத்தத்தையும் பிடிங்கி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாக போறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட ஆக்டிவிட்டிலாம் பார்த்துருக்கீங்களா? ஏதோ தெரியுதும்பாங்க, இங்க வான்னு காட்டுவாங்க, காது அடைக்குதும்பாங்க, மூச்சு விட முடியல. என்ன நடக்குது அப்போ? இன்பமா இருக்கா அவங்களுக்கு? என்ன இருக்குது அவங்களுக்கு? மனித நிலையிலேருந்து சோலா மாறிக்கிட்டே வருவாங்க. அப்பதான் உண்மையே புரிய வரும், நம்ம உடம்பே கிடையாது, சோல் தான் அப்படின்றது. அது மாறும்போது என்ன ஆகும்? ஒவ்வொன்றும் தெரிய வரும். ஆத்மா அதனுடைய வேலைகளை காட்டும். இப்ப நல்ல வேலைகளை செஞ்சிருந்தானா ஆனந்தமா உயிர் பிரியும். தப்பான வேலைகள் செஞ்சிருந்தான்னா மனம் அவ்வளோ வேகத்துல ஓடும். அவ்வளோ வேகத்துல உங்கள் மனம் என்பது ஓடும் போது உங்கள் உயிர் உங்கள் உடலை விட்டு பிரியும் போது சந்தோஷமாலாம் போகாது. எத்தனை பாவம் பண்ணிருக்கீங்களோ அத்தனை பதிவு இருக்கும் உள்ள. அத்தனை பதிவையும் நினைச்சு பார்த்தா வலிக்குமா வலிக்காதா? பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுனா எப்படி இருக்கும்? நீங்களே வயிற்று வலியோட படுத்திருக்கீங்க, சுத்தமா முடியல, சரியான வயிற்று வலி. ஒரு 50 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க சொன்ன வயிற்றுலன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? கடுப்பா இருக்கும், உயிர் போயிடாது உங்களுக்கு. 50 பேர் வயிற்றுல ஏறி ஏறி ஓடினானுங்கன்னா என்னங்க அவங்க வயிறு?
அதுதான் பல லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல மைண்ட் ஓடுறது சாக போற நேரத்துலன்றது அதுதான். ஆனா நல்வினையும் ஜீரோல இருக்கணும், தீவினையும் ஜீரோல இருக்கணும், அப்பதான் முக்தி. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? வேலையே செய்யக்கூடாது, இப்படியே சும்மா உட்காந்துடணும். உட்காந்துடலாமா? எத்தனை பேர் தயார் நிலையில இருக்கீங்க? ஒரு வேலை வெட்டியும் செய்யாம இப்பயே போய் வீட்டில் இப்படியே உட்காந்துட போறேன் தம்பி. How many people are ready? அப்படிலாம் எதுவும் நீங்க சும்மாலாம் உட்காந்துட்டீங்க உங்க காலில் நான் உள்ள ஆசீர்வாதம். அப்படி யாராவது பெரிய யோகிகள் இருக்கீங்களா இங்க? சீரியஸா தாங்க சொல்றேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செயல் செய்யுங்க. ஆனா வினைன்றது வரதான் செய்யும். அந்த வினைக்கு நீங்க பொறுப்பேற்றுக்காதீங்கன்ற. இது எப்படி இருக்கு? செயல் செஞ்சா வினை வரும், நல்வினை செஞ்சா நல்வினை வரும், தீவினை செய்தால் தீவினை வரும். அப்ப நான் நல்லதுதான் செய்ய போறேன், ஆனா அந்த கிரெடிட்ஸ் நான் எடுக்க கூடாது. இது எப்படி இருக்கு? அப்பதானே வாழ முடியும், இல்லைன்னா சும்மாவே உட்காந்துட முடியுமா உங்களால? நிஷ்காமிய கர்மா, இந்த கர்மாக்கு பேர் என்ன? மொத்தம் ஒரு 5 வகை கர்மா தாங்க இருக்கு. சஞ்சித கர்மா. சஞ்சித கர்மானா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஒரு ஜென்மம் தான் இப்படி பிறந்துட்டேன் வாழ்ந்துட்டேன் செத்துட்டேன், அப்படிலாம் இல்லை. இன்னும் பல ஜென்மங்கள் எடுப்பீங்க, பல 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 ஜென்மங்கள். தண்ணி சாப்பாடு எது இருக்கு எது இருக்காதுலாம் தெரியாது, ஆனா வேதனைப்படுவீங்க. சாபம்லாம் உடல இருக்கிற உண்மையை சொல்றேன், தப்பிச்சுக்குங்க. 1000 மூட்டை பாவம் புண்ணியம் சேர்ந்தது, 1000னா 1000 ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது ஏகப்பட்ட மூட்டை கூட இருக்கலாம். 1000 மூட்டை பாவ புண்ணியங்கள் ஒன்றாக சேர்ந்ததுக்கு பேர் என்ன? சஞ்சித கர்மா. 1000ல இருந்து வெறும் 100 மூட்டை மட்டும் எடுத்துட்டு இப்போ மகாவிஷ்ணு, சுப்பிரமணி, சுப்புலட்சுமி, ஜோதி, அவரு இவருன்ற பேர்ல பிறந்திருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வெறும் 100, 1000ல இருந்து 100 எடுத்துட்டு வந்திருக்கீங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? மேல கூட இருக்கலாம். அதுக்கு எத்தனை பிறவி எடுக்கிறது இன்னும்? சரி, இப்ப அவளை பார்க்க வேணாம், வலிக்குதில்ல நமக்கு. 100 மட்டும் பார்ப்போம். 100 எடுத்துட்டு கீழே வந்திருக்கோம். இப்ப கீழே வந்தாச்சு. இப்ப நம்மளோட முதல் வேலை என்ன? இந்த 100 200 ஆக்கக்கூடாது. நீ என்ன பண்றீங்க? கை இருக்கு, கால் இருக்கு, ஜாலியா இருக்கு, தலைகளாகத்தான் குதிப்பேன், எல்லா வேலையும் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? அடி உழுகும், மிதி உழுகும், வேதனையா இருக்கும், கஷ்டமா இருக்கும், துன்பமா இருக்கும், துயரமா இருக்கும். உங்களோட முதல் வேலை என்னன்னா இந்த 100 200 ஆக்க கூடாது. ஆனா நம்ம 100 500 1000 ஆகிட்டோம். சரி, அப்படியே ஒருத்தன் இதெல்லாம் யாரோ ஒருத்தருடைய செயல்பாடுகள்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம். 100 1000 ஆக்க கூடாதுப்பா, 100 கம்மி தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, ஆஹா இப்படி வேற ஒரு ரூட் இருக்கான்னு தெரிஞ்சு அடுத்த மனம் பயணப்பட ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன? இந்த 100 1000 ஆகுது இல்ல, 1000 இருந்தது சஞ்சித கர்மா. புரியுதா புரியலையா? 1000ல இருந்து 100 எடுத்தது பிராப்த கர்மா. அதுக்கு பேர் தான் பிராப்தத்துல இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? கோயிலுக்கு போறீங்க, பல பேருக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது? தெய்வங்களே நீங்கள் செய்த வினைகளை வைத்து அதை எடுத்துதான் உங்களுக்கு நல்லது பண்ணு, திருடி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எது? சித்த ஒருத்தன் தான் உங்க வினையை பார்க்காம ஹெல்ப் பண்ணுவான், ஜீவசமாதி. வேற எந்த தெய்வத்துக்கிட்ட போனீங்கனாலும் நீங்க பண்ண புண்ணியத்துல ஏதாவது டெபாசிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ குழந்தை பிறக்கலன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறீங்கன்னு வைங்க, பார்த்தானா என்னடா புண்ணியம்னா உங்க வம்சத்துக்கே என்னன்னு தெரியலன்றதா அது பண்ணாது. தெய்வத்துக்கு அதுக்கு ரூல்ஸ் கிடையாது. இதுக்கு பேர் இறை சட்டம். இதுக்கு பேர் என்ன? பாக்குது, எங்க ஒரு புண்ணியமும் இல்லை, உனக்கு எங்க இருந்து ஹெல்ப் பண்றதுன்னு பார்த்தா முதல்ல பிராப்தத்துல பார்க்கும். எதுல பாக்குது? பிராப்தத்துல எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு நல்லதே பண்ண. இதனாலதான் பல பேர் கோயிலுக்கு போய் நல்லது பண்றது நடக்கிறது இல்லை, தெரியுதா உங்களுக்கு? இதுல ஏதோ 1 2 புண்ணிய செயல்கள் பண்ணிருந்தீங்கன்னா பார்க்கும். புள்ள வேணும்னு கேட்கறான், ஒருத்தனுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கான், இந்த ஒரு சாப்பாட்டுக்கு இந்த புள்ளைக்கு எப்படி மேட்ச் ஆகும்னு சொல்லி டேலி ஆகாம இருக்கும். அப்பயும் உங்களுக்கு அருள் தராது. நிறைய புண்ணியம் ஒருத்தன் பண்ணியிருக்கானோ அங்க போனோடனே அந்த தெய்வத்துக்கு வேலை கன்வெர்ட்டிங் ஆப்ஷன் தான். இதுக்கு பேர் என்ன? கன்வெர்ட் பண்ண. உங்க புண்ணியத்தை மெட்டீரியல்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கே கொடுத்துரும். ஆக மொத்தம் நீங்க பண்ணதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் தீதும் நன்றும். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் நான்? சரி, இப்ப இப்படி வச்சுப்போம். இப்ப புள்ள பிறந்துடும் அவங்களுக்கு, இவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எடுத்து அங்க 0 பண்ணி விட்டுட்டு அந்த புண்ணியத்தெல்லாம் எது பண்ணுது? கர்மா பேலன்ஸ் ஷீட். இதுக்கு பேர் என்ன? போ புள்ளைய வச்சுக்க நீன்னு சொல்லி கொடுத்து, அதை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தான் புள்ள பெருசு உலகம். அதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஏதோ லைட் பார்ட்டிகள் கொடுத்துருச்சு, அவ்வளவுதான். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது? வேற ஒரு சினாரியோல பார்ப்போம். அதே மாதிரி புள்ள கேட்டு ஒருத்த வரான், பிராப்தத்துல பாக்குது, பிராப்தத்துல இல்ல. இவன் என்ன பண்றான்? முத நாள் போறான், 2வது நாள் வரான், 1 வருஷம் இப்படியே வந்துகிட்டு இருக்கான், விடாம வரான். இப்ப இது என்ன பண்ணும்? இந்த தெய்வம் இதுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குங்களா? அதுவும் அறிவு தானே. அது முட்டாளா? அது எவ்வளவு பிரில்லியன்ஸா செயல்படும் இறை சக்தி.
அது பார்க்கும். என்ன பார்க்குது? பிராப்தத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். பிராப்தத்துல இல்ல, 0, புண்ணியம் இவன் செய்யல. அப்ப என்ன பண்ணும்? இத்தனை வருஷமா வேற வரான்டா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அப்படியா? இது பண்ணக்கூடாது, இருந்தாலும் பண்றேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பவர்ஸை யூஸ் பண்ணி, இது அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, எப்பயுமே சட்டத்திட்டங்களுக்குள்ளே இருந்து உதவி பண்றது இல்ல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் போகும். எது? இந்த தெய்வம் போகும், போய் பார்க்கும். எதை பார்க்கும்? சஞ்சீதத்துல, ஐ மீன் பிராப்தத்துல இல்ல, பிராப்தத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, சஞ்சித கர்மால ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானான்னு பார்க்கும். சஞ்சித கர்மால இருக்கக்கூடிய புண்ணியம் உங்களோட அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அது அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உங்க உயிரை எடுக்கிறீங்களே இங்க, டெய்லி அந்த இறைவனை பிடிச்சிட்டு ஏதாவது குர்ரா ஏதாவது குர்ரா ஏதாவது குர்ரானா சரி போய் தொலைன்னு சொல்லி சஞ்சித கர்மால இருந்து ஒரு புண்ணியத்தை எடுத்து உங்களுக்கு புள்ள பிறக்க வைக்கும். ஆக மொத்தம் என்ன பண்ணணும்? டெபாசிட்ல இருக்கணும். என்ன பண்ணணும்? டெபாசிட்னா என்ன? பேங்க் டெபாசிட்டா? உடலை விட்டு உயிர் வெளியேறிடுச்சுன்னா எத்தனை லட்சம் கோடி சொத்து வச்சிங்கன்னா கேட்க மாட்டான். எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம், எவ்வளவுதான் கேள்வி. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கேன் தம்பினீங்கனாலும் நீங்க அவுட்டு. ஏன்னா அது உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்கக்கூடாது. ஏதோ பண்ணியிருக்கேன் தம்பினாலும் அதுவும் உங்க மைண்ட்ல இருக்கு, அப்பயும் அவுட்டு. பண்ணவே இல்லைன்னா அவுட்டோ அவுட்டு. ஆக மொத்தம் எப்படிதான் இருக்கணும்? அது உங்களுக்கு தெரியவே கூடாது. ஆனா போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை முறையாவே மாறி இருக்கணும் புண்ணியம். ஒரு சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சிருக்கீங்களா, எனக்கு மட்டும் ஏன் தம்பி இப்படி ஒரு கஷ்டம் வருது? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னன்னே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால மனசு அப்படி வலிக்குது. இருந்திருக்கா இல்லையா? ஏன்னா அப்படி யாரையோ வலிக்க வச்சிருப்பீங்க நீங்க. இந்த உடம்புல இந்த ஒரு கை மட்டும் எப்ப பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த கையாலேயே போன டைம் பொண்டாட்டியோ புருஷனோ போட்டு வெளு 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 வெளுன்னு வெளுத்திருப்பீங்க. கர்மா எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன? மனதளவில் ஒருவரை நீங்கள் காயப்படுத்தினால் மனதளவில் உங்களுக்கு வலிக்கும், இப்பவே வலிக்கும். உடல் அளவில் ஒருவரை நீங்கள் காயப்படுத்தினால் உடல் அளவில் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன செய்கிறீர்களோ பல மடங்கு திருப்பி வரும். எழுதி வச்சுக்கோங்க. 10 மடங்குலாம் இல்ல, பல மடங்கு. You really don't know what kind of damage you did to someone. That's why I am here அப்படின்னுது. எது? கர்மா. நீ ஒருவனுக்கு என்ன செஞ்சுட்டு போனாலும் உனக்கு தெரியாதுடா. அதனாலதான் இங்க ஒருத்தன் என்னைய போட்டிருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ பண்ற எல்லா வேலையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கென்று ஒரு டைம் வரும்போது நீ மிஸ் ஆகாத அளவுக்கு, எதுலயும் எஸ்கேப் ஆகாத அளவுக்கு உன்னை வச்சு செய்வேன்னு வெயிட் பண்றான். யாரு? யாருங்க? தப்பிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அவ்வளோ அசால்ட்டா ஒவ்வொரு வேலையும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விளையாட்டு காரியமா போச்சு உங்களுக்கு செயல்கள்னா. there is an equivalent reaction for each and every action or all action. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நான் சொல்லல, யார் சொல்றாங்க? நியூட்டன் சொல்றாருப்பா. நியூட்டன் சொன்னா தானே நம்புறீங்க நீங்க. எந்த ஊர்ல இருந்தாரு தெரியாது, என்ன வேலை பண்ணாரு தெரியாது. ஆனா நியூட்டன் சொன்னா கரெக்டா. சிவப்பு சட்டை போட்டோம் பொய் சொல்ல மாட்டான். அதானே உங்களுக்கு. எப்பயோ நம்ம சித்தர் பெருமக்கள் இதை சொல்லிட்டு போயிட்டாங்க, யாருக்கும் நம்பருக்கு இல்லை. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான, வார்த்தை கவனிக்கணும், அதற்கு சமமான, சில நேரத்தில் அதுக்கு அதிகமான எதிர்வினையெல்லாம் உண்டு. திமிருத்தனம் டுதக்கோர்லாம் பண்ணிருந்தீங்கன்னா முடிஞ்சு.